அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கிய சுவை மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 5 ராமன் காலம். இத்தரையில் உயர்ந்தவளான என் தாயை பெரும் அன்புடன் பேணுவீர் என ராமன் தன் தந்தை தயரதரிடம் வேண்டுகோள் விடுத்தான். பாடல் எண் 572. தரை பார்த்தே நின்ற ராமன் தந்தையிடம் பேசினனே, கரையும் உப்பாய் உளத்தினள் உம் காதல் உள்ள வாசம் அவள், தரையினிலே உயர்ந்தவள் என் தாயவளாம் கோசலைக்கே, வரையில்லா வானம் போல் வழங்குவீர் உம் நேசம் என்றான். இதுவே 572வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தரை பார்த்தேன் இந்த ராமன் தந்தையிடம் பேசினனி என்ற முதல் வரிக்கான விளக்கம், வனவாசம் செய்ய புறப்படும் முன்னர் தந்தை தயரதரிடம் விடைபெற்று செல்ல வந்த ராமன், சீதை, இலக்குவன் ஆகிய யாவருமே மர உரியினை அணிந்து வனம் செல்ல தயாராக நின்ற அந்த நேரத்தில் தன் தந்தையின் அழுகை மற்றும் துன்பம் பொங்கும் முகத்தினை பார்க்கையில் தனக்கும் பெரும் உள்ள துயரம் ஏற்படும் என்பதோடு அதனால் தனது வனவாச பயணத்துக்கும் காலதாமதம் நேரக்கூடும் என்பதால் தந்தையின் முகத்தை பார்ப்பதற்கும் கூட தயக்கம் கொண்டவனாய் தரையை பார்த்தவாறே ராமன் அவரிடம் பேசினான். கரையும் உப்பாய் உளத்தினள் உம் காதல் உள்ள வாசம் அவள். அவ்வாறு பேசியவன், கரைகின்ற உப்பானது நீரில் எளிதாய் கரைந்து விடுவதைப் போல் பிறருடைய துன்பத்தை கேட்டதும் அளவில்லாத இரக்கம் கொண்ட காரணத்தால் தன்னுடைய உள்ளத்தையும் பிறரின் துன்பத்தினுள்ளே கரைய வைத்து கரைந்து மறைய வைத்து, கரைகின்ற உப்பானது நீரில் கரைந்த பின்னர் தான் மறைந்து அந்த நீராகவே ஆகிவிடுவதைப் போல பிறருடைய துன்பத்தால் தான் இரக்கம் கொண்டு தன்னுடைய உள்ளத்தை அவர்களுடைய துன்பத்தினுள்ளே கரைய வைத்து தானும் அவர்களது உள்ளமாகவே மாறி நிற்கும் தன்மை கொண்ட அன்புள்ளம் கொண்டவளும், உம்மேல் அளவில்லாத காதல் கொண்ட தன் உள்ளத்தின் நேசத்தினால் தோன்றும் உமது அன்பின் வாசத்தையே கொண்டவளும், உமது காதல் கொண்ட உள்ளத்தின் வாசமாகவே திகழ்பவளும், தரையினிலே உயர்ந்தவள் என் தாயவளாம் கோசலைக்கே. இந்த தரை என்னும் பூமியிலே மிகவும் உயர்ந்த நற்பண்புகளையே பெற்றிருக்கும் பெண்ணாய் திகழ்பவளும், என்னை பெற்றெடுத்த எனது பெரும் அன்பிற்குரிய தாயானவளும் ஆகிய என் அன்னை கோசலைக்கு வரையில்லா வானம் போல் வழங்குவீர் உம் நேசம் என்றான். வரை என்னும் எல்லையும் இல்லாத வண்ணம் பறந்து விரிந்திருக்கும் வானத்தை போன்றே வரை என்னும் எல்லையே இல்லாத அன்பினை கொண்டவரான நீவிர் உமது காதல் நேசம் என்னும் பெரும் அன்பினை தந்து அந்த அன்பினால் என் அன்னையின் வாழ்வை பேணுவீர் என்றார். இதுவே 572வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 573வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.